செல்லம்ஸ் வெல்கம் சுஸ்வாகத்தம் டு ஜாலியோ ஜாலி ஹிந்தி கிளாஸ். தெருவில் எந்த விற்பனையாளரும் வந்தாலும் நம்ம ரொம்பலாம் வெளியே போகிறதில்ல. ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸு, டாய்ஸு இதெல்லாம் விற்க வந்தாங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லை, நாமளும் அவங்கள தேடி ஓடி போகிறோம். அதுவும் அந்த விற்பனையாளர்கள் குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு சவுண்டு கொடுப்பாங்க பாருங்க. ஆக அவரை நோக்கி எல்லாரும் ஓடி போவாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரை தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே 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 நம்ம ராஷ்டிர பாஷா பாட்டிய புஸ்தகோட दूसरा पत्र दैट इज सेकेंड पेपर भाग 4 दैट इज पार्ट 4 कहानी तीसरी मिठाई वाला தான் பார்க்க போகிறோம். பகவதி பிரசாத் வாஜ்பாய் ஜி எழுதிய இந்த கதையோட சாராம்ஷ் தட் இஸ் சம்மரி வைடா ஜாலியா பார்க்கலாமா? பார்க்கலாமே. நோ 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 தள்ளு, वीडियो स्किप பண்ணாம பாருங்க. ठीक है, शुरू करते हैं. लेट्स बिगिन. हियर वी गो. मिठाई वाला. मिठाई वाला मीन्स स्वीट सेलर. मिठाई वाला कहानी का सारांश लिखिए. राइट द समरी ऑफ द स्टोरी मिठाई वाला. प्रस्तुत कथा द प्रेजेंटेड स्टोरी. मिठाई वाला लेखक ऑथर भगवती प्रसाद वाजपेयी जी, इवर द राइटर. ओके. द्वारा थ्रू, लिखित रिटर्न, मानवीय संबंधों पर आधारित ह्यूमन रिलेशन बेस पन्नी एक अत्यंत मार्मिक कथा है. इट्स अ वेरी टचिंग स्टोरी. ठीक है. प्रस्तुत कथा मिठाई वाला लेखक भगवती प्रसाद वाजपेयी जी द्वारा लिखित मानवीय संबंधों पर आधारित एक अत्यंत मार्मिक कथा है. The presented story मिठाई वाला is a very touching story based on human relations written by the author भगवती प्रसाद वाजपेयी जी. வழங்கப்பட்ட கதை மிட்டாய் வாலா எழுத்தாளர் பகவதி பிரசாத் வாஜ்பாய் ஜி எழுதிய மனித உணர்வுகளை அடிப்படையாக கொண்ட மிகவும் மனதை தொடும் கதை. ஏக் खिलौने वाला ஒரு டாய் செல்லர். बच्चों को बहलाने वाला खिलौने वाला இது அவர் சத்தம் போட்டுட்டே வரக்கூடிய இந்த வேர்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா த கிட்ஸ் என்டர்டெய்னர் த டாய் செல்லர் கி மீठी आवाज அவரோட அந்த இனிமையான குரல் கே சாத் கலியோமே घूमता அந்த இனிமையான குரலோட அவர் அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி ரோம் பண்ணிட்டு இருந்தார், சுற்றிட்டு இருந்தார். ஏக் खिलौने वाला बच्चों को बहलाने वाला खिलौने वाला की मीठी आवाज के साथ गलियों में घूमता था. A toy seller used to roam the streets calling out sweetly. The kids entertainer, the toy seller. ஒரு பொம்மை விற்பனையாளர் தெருக்களில் சுற்றி திரிந்து குழந்தைகளின் பொழுதுபோக்கு பொம்மை விற்பனையாளர் என்று இனிமையாக கூப்பிட்டு கொண்டு இருந்தார். உஸ்கா ஸ்னேகபூர்ண வ மதுர் கான் அவரோட அன்பான அண்ட் இனிமையான பாடல் அதை கேட்டுட்டு சுன்கர் நிக்கட் கே மக்கானோ மே ஹல்சல் மச் ஜாத்தி ஹே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரு கைண்ட் ஆஃப் சலசலப்பு ஏற்படுது. ஓகே. உஸ்கா स्नेहपूर्ण व मधुर गान सुनकर निकट के मकानों में हलचल मच जाती है. Hearing his loving and sweet song, there is a commotion in the nearby houses. அவரது அன்பான இனிமையான பாடலை கேட்டு அருகில் உள்ள வீடுகளில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. छोटे बच्चों की माताएं சின்ன குழந்தைகளுக்குள்ள அம்மாக்கள் खिड़कियों से झाकर அந்த விண்டோஸ்ல இருந்து அப்படி எட்டி பார்த்துட்டு उसे देखने लगती है அவரை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. छोटे बच्चों की माताएं खिड़कियों से झांककर
उसे देखने लगती हैं. Mothers of small children start looking at him by peeping through the windows. சிறு குழந்தைகளின் தாய்மார்கள் ஜன்னல்கள் வழியாக எட்டி பார்த்து அவரை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். बच्चों का झुंड குழந்தைங்களோட அந்த குரூப் ஆஃப் குழந்தைங்க சில்ட்ரன் உசே घेर लेता है அவரை சரவுண்ட் பண்ணிடுறாங்க. बच्चों का झुंड उसे घेर लेता है. A group of children surround him. அவரை சுற்றி குழந்தைகள் கூட்டம் கூடும். बच्चे खिलौने देकर குழந்தைங்க அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ही प्रसन्न हो जाते हैं ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. बच्चे खिलौने देखकर ही प्रसन्न हो जाते हैं. Children become happy just by seeing toys. குழந்தைகள் பொம்மைகளை பார்த்ததாலே மகிழ்ச்சியை அடைகிறார்கள். வே पैसे लाकर அந்த குழந்தைங்க எல்லாம் பைசா கொண்டு வந்துட்டு खिलौने का मोल भाव करने लगते हैं அந்த பொம்மைகளை பார்கெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. वे पैसे लाकर खिलौने का मोल भाव करने लगते हैं. They bring money and start bargaining for the toy. அவர்கள் பணத்தை கொண்டு வந்து பொம்மைக்காக பேரம் பேச தொடங்குகிறார்கள். खिलौने वाला बच्चों के नन्ही नन्ही हाथों से पैसे ले लेता. இந்த டாய் செல்லர் வந்து இந்த குழந்தைங்க குட்டி குட்டி கையில இருந்து அந்த பைசாவை வாங்கிட்டு और उनके मनपसंद खिलौने उन्हें दे देता and அவங்களுக்கு பிடிச்சமான டாய்ஸை அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. खिलौने वाला बच्चों के नन्ही नन्ही हाथों से पैसे ले लेता और उनके मनपसंद खिलौने उन्हें दे देता. The toy seller would take money from the little hands of the children and give them their favorite toys. பொம்மை விற்பனையாளர் குழந்தைகளின் சிறிய கைகளிலிருந்து பணத்தை பெற்று அவர்களுக்கு பிடித்த பொம்மைகளை கொடுப்பார். தத் பஷாத் அப்படின்னா அதன் பிறகு ஆஃப்டர் தட் புனக அகெயின் खिलौने वाला டாய் செல்லர் अपनी मधुर गान गाते हुए தன்னோட அந்த இனிமையான பாடலை பாடிக்கிட்டே ஆகே பட் ஜாத்தா முன்னே போறாரு. மூவ்ஸ் ahead. तत्पश्चात पुनः खिलौने वाला अपनी मधुर गान गाते हुए आगे बढ़ जाता. After that, the toy seller would again move ahead, singing his melodious song. அதன் பிறகு பொம்மை விற்பனையாளர் மீண்டும் தனது மெல்லிசை பாடலை பாடிக்கொண்டே முன்னே போகிறார். ஓகே, got it? Very good. राम विजय बहादुर के बच्चे चुन्नू और मुन्नू. राम विजय बहादुर चिल्ड्रन चुन्नू एंड मुन्नू भी एक दिन அவங்களும் ஒரு நாள் खिलौने खरीद कर घर लेकर आए. டாய்ஸை பை பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க. राम विजय बहादुर के बच्चे चुन्नू और मुन्नू भी एक दिन खिलौने खरीद कर घर लेकर आए. One day, Ram Vijay Bahadur's children, Chunnu and Munnu, also bought toys and brought them home. ஒரு நாள் ராம் விஜய் பஹாதூரின் குழந்தைகள் சுன்னு மற்றும் முன்னு பொம்மைகளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தனர். மா ரோஹிணி बच्चों से खिलौने के दाम पूछती. அம்மா ரோஹிணி வந்து குழந்தைங்க கிட்ட அந்த டாய்ஸோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. மா ரோஹிணி बच्चों से खिलौने के दाम पूछती. मदर रोहिणी आस्क्ड द चिल्ड्रन द प्राइस ऑफ द टॉयज. அம்மா ரோஹிணி குழந்தைகளிடம் பொம்மைகளின் விலையை கேட்கிறாள். बच्चे कहते हैं குழந்தைங்க என்ன சொல்றாங்க? 2 पैसे 2 पैसा. चिल्ड्रन से 2 पैसे குழந்தைகள் 2 पैसा என்கிறார்கள். वह सोचने लगी कि அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. खिलौने वाला इतना सस्ता कैसे दे गया. இந்த டாய் செல்லர் இவ்வளோ சீப்பாக எப்படி கொடுத்தாருன்னு. वह सोचने लगी कि खिलौने वाला इतना सस्ता कैसे दे गया.
She started wondering how the toy seller sold it so cheaply. பொம்மை விற்பனையாளர் அதை எப்படி இவ்வளவு மலிவாக விற்க முடியும் என்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். 6 महीने बाद आफ्टर 6 months एक मुरली वाला ஒரு फ्लूट प्लेयर 2-4 दिनों से 2 to 4 days नगर में அந்த ஸ்ட்ரீட்ல முரளி பஜாக்கர் கானா சுனாயா கர்த்தா, புல்லாங்குழல் வாசிச்சுட்டு பாடல்களையும் பாடிட்டு இருந்தார். और मुरली बेचता एंड அந்த புல்லாங்குழலெல்லாம் செல் பண்ணார். 6 महीने बाद एक मुरली वाला 2-4 दिनों से नगर में मुरली बजाकर गाना सुनाया करता और मुरली बेचता. After 6 months, a flute player used to play flute and sing song and sell flutes in the city for 2 to 4 days. 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு புல்லாங்குழல் கலைஞர் புல்லாங்குழல் வாசித்து பாடல்களை பாடி 2-4 நாட்களாக நகரத்தில் புல்லாங்குழல் விற்பனை செய்தார். லோக் மக்கள் உசே முரளி பஜானே மே ஃப்ளூட்டை வாசிக்கிறதுல உஸ்தாத் மான்னே லகே, ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லோக் உசே முரளி பஜானே மே உஸ்தாத் மான்னே லகே. People started recognizing him as an expert in playing the flute. மக்கள் அவரை புல்லாங்குழல் வாசிப்பதில் நிபுணராக அங்கீகரிக்க தொடங்கினார். वह मुरली 2-2 पैसों में बेच देता था. वह मुरली 2-2 पैसों में बेच देता था. He used to sell the flute for 2 पैसे each. அவர் புல்லாங்குழல் ஒவ்வொன்றும் 2 பைசாவுக்கு விற்றார். नगर की हर गली में in every street of the city प्रतिदिन डेली मुरली वाले की चर्चा होने लगी. அந்த फ्लूट प्लेयரை பற்றி डिस्कस பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. नगर की हर गली में प्रतिदिन मुरली वाले की चर्चा होने लगी. Discussion about the flute player started taking place daily in every street of the city. நகரின் ஒவ்வொரு தெருவிலும் புல்லாங்குழல் வாசிப்பவரை பற்றி விவாதம் தினமும் நடக்க தொடங்கியது. ஜப் ரோஹிணி நே முரளி வாலே கி, எப்பொழுது ரோஹிணி அந்த ஃப்ளூட் பிளேயரோட மிருதுல் மாதக் ஆவாஸ் சுனி, அந்த ஸ்வீட்டான மெலோடியஸ் வாய்ஸை கேட்குறாளோ, தோ உசே கிலோனே வாலே கி யாத் ஆ கயே, அப்போ அவளுக்கு அந்த டாய் செல்லரோட ஞாபகம் வந்துடுச்சு. जब रोहिणी ने मुरली वाले की मृदुल मादक आवाज सुनी तो उसे खिलौने वाले की याद आ गई. When Rohini heard the soft and melodious voice of the flute player, she remembered the toy seller. ரோஹிணி புல்லாங்குழல் வாசிப்பவரின் மென்மையான மற்றும் இனிமையான குரலை கேட்டதும் பொம்மை விற்பனையாளர் நினைவுக்கு வந்தார். रोहिणी अपने पति को, रोहिणी அவளோட ஹஸ்பண்டை முரளி खरीद कर लाने के लिए बेचती है. அந்த ஃப்ளூட்டை போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறா. रोहिणी अपने पति को मुरली खरीद कर लाने के लिए बेचती है. रोहिणी sends her husband to buy a flute. ரோஹிணி தன் கணவனை ஒரு புல்லாங்குழல் வாங்க அனுப்புகிறாள். பதி விஜய் பாபு முரளி வாலே சே, இப்போ அந்த ஹஸ்பண்ட் விஜய் பாபு அந்த ஃப்ளூட் பிளேயர்கிட்ட மோல் பாவ் கே பஹானே, அந்த பார்கெயின் பண்ணுறது மாதிரி அநேக் பாத்தே கர்த்தே ஹே, நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசுகிறாரு. பதி விஜய் பாபு முரளி வாலே சே மோல் பாவ் கே பஹானே அநேக் பாத்தே கர்த்தே ஹே. ஹஸ்பண்ட் விஜய் பாபு டாக்ஸ் டு முரளிவாலா ஆன் மெனி மேட்டர்ஸ் இன் த நேம் ஆஃப் பார்கெனிங். கணவர் விஜய் பாபு பேரம் பேசுதல் என்ற பெயரில் பல விஷயங்கள் குறித்து முரளிவாலேயிடம் பேசுகிறார். आखिर at last 2-2 पैसों के लिए 2 पैसा ईच मुरली खरीद कर लाते हैं. फ्लूट வாங்கிட்டு வராரு. आखिर 2-2 पैसों के लिए मुरली खरीद कर लाते हैं. At last he bought flutes for 2 पैसे each. கடைசியில் அவர் ஒவ்வொன்றும் 2 பைசாவுக்கு புல்லாங்குழல் வாங்கினார். முரளிவாலா बहुत देर तक, முரளிவாலா ரொம்ப நேரமாக
बच्चों के झुंड में அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த க்ரௌடில் முரளியா बेचता रहा அந்த फ्लूटை सेल பண்ணிட்டு இருந்தாரு. मुरली वाला बहुत देर तक बच्चों के झुंड में मुरलियाँ बेचता रहा. The flute seller kept selling flutes to the crowd of children for a long time. புல்லாங்குழல் விற்பனையாளர் ரொம்ப நேரமாக குழந்தைகளுக்கு புல்லாங்குழல் விற்று கொண்டிருந்தார். ரோஹிணி அப்னே மக்கான் மே ரோஹிணி அவ வீட்டில் உட்காந்துட்டு முரளி வாலே கி சாரி பாத்தே சுன்டி. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க யாரை பற்றி, முரளி வாலாவை பற்றி சொல்கிறத அவ்வளோ விஷயங்களும் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கா. और अनुभव करती है and அவளுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. पहले बच्चों के साथ முதல்ல குழந்தைங்கள் கூட इतने प्यार से இவ்வளோ அன்பா खिलौने वाला ही बात करता था. அந்த டாய் செல்லர் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார். रोहिणी अपने मकान में बैठी मुरली वाले की सारी बातें सुनती और अनुभव करती है कि पहले बच्चों के साथ इतने प्यार से खिलौने वाला ही बात करता था. रोहिणी sitting in her house listens to all the things said about the flute seller and realizes that earlier only the toy seller used to talk to children with so much love. ரோஹிணி தன் வீட்டில் அமர்ந்து புல்லாங்குழல் விற்பனையாளரை பற்றி சொல்லப்படும் அனைத்தையும் கேட்கிறாள். முன்பு பொம்மை விற்பனையாளர் மட்டுமே குழந்தைகளிடம் இவ்வளவு அன்பாக பேசுவார் என்பதை உணர்கிறாள். ठीक है, समझा? वेरी गुड, शाबाश. 8 महीने बाद आफ्टर 8 months सर्दी का मौसम था. इट वॉज विंटर. 8 महीने बाद सर्दी का मौसम था. आफ्टर 8 months इट वॉज विंटर सीजन. 8 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலம் வந்தது. रोहिणी अपने घर की छत पर थी. रोहिणी वॉज ऑन द रूफ ऑफ हर हाउस. रोहिणी தன் வீட்டு மாடியில் இருந்தாள். उसी वक्त அந்த நேரம் नीचे गली से उसे आवाज़ सुनाई पड़ी. கீழே ஸ்ட்ரீட்டில் ஒரு சவுண்டு கேட்குது. बच्चों को बहलाने वाला मिठाई वाला. குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுறவர் स्वीट सेलर. उसी वक्त नीचे गली से उसे आवाज़ सुनाई पड़ी. बच्चों को बहलाने वाला मिठाई वाला. At that very moment she heard a voice from the street below, a child entertainer, a sweet seller. அந்த நேரத்தில் கீழே உள்ள தெருவிலிருந்து ஒரு குழந்தை பொழுதுபோக்கு செய்பவர், ஒரு இனிப்பு விற்பனையாளர் என்று குரல் கேட்டது. जब रोहिणी ने उस मिठाई वाले की आवाज़ सुनी, எப்பொழுது ரோஹிணி அந்த ஸ்வீட் செல்லரோட வாய்ஸை கேட்குறாளோ, तो उसे वह आवाज़, அப்போ அவளுக்கு அந்த வாய்ஸ் பரிஷித் சி லகி, ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. जब रोहिणी ने उस मिठाई वाले की आवाज़ सुनी तो उसे वह आवाज़ परिचित सी लगी. When Rohini heard the voice of the sweet seller, she found the voice familiar. இனிப்பு விற்பனையாளரின் குரலை கேட்டும்போது ரோஹிணி அந்த குரலை பழக்கமாக கண்டாள். துரந்த் நீச்சே ஆக்கர், உடனே கீழே दादी को कहती है, அவங்க பாட்டிட்ட சொல்கிறா, மிட்டாய் வாலே को बुला लो, அந்த மிட்டாய் ஸ்வீட் செல்லரை கூப்பிடுங்க. तुरंत नीचे आकर दादी को कहती है, मिठाई वाले को बुला लो. She immediately came downstairs and told her grandmother, call the sweet vendor. அவள் உடனடியாக கீழே தன் பாட்டியிடம் இனிப்பு விற்பனையாளரை கூப்பிடுங்க என்று சொன்னாள். दादी ग्रैंडमदर मिठाई वाले को अपने पास बुलाती है. मिठाई वाला தன்னிடம் கூப்பிடுறாங்க. दादी मिठाई वाले को अपने पास बुलाती है.
Grandma calls the sweet vendor to her. பாட்டி இனிப்பு விற்பனையாளரை தன்னிடம் அழைக்கிறாள். பாத்சீத் கே தௌரான் பேசிட்டே இருக்கும்போது டியூரிங் கான்வர்சேஷன் ரோஹிணி சமஜ் லேத்தி ஹை கி ரோஹிணிக்கு புரிஞ்சிருது என்ன முரளி வாலா ஹி அப் மிட்டாய் வாலா பன்கர் ஆயா ஹே அந்த புல்லாங்குழல் விற்பனையாளர் தான் இப்போ இனிப்பு விற்பனையாளராக வந்திருக்காருன்னு. बातचीत के दौरान रोहिणी समझ लेती है कि मुरली वाला ही अब मिठाई वाला बनकर आया है. During the conversation, Rohini understands that flute seller has now come as a sweet vendor. புல்லாங்குழல் விற்பனையாளர் இப்போது இனிப்பு விற்பனையாளராக வந்திருப்பதை உரையாடலின் போது ரோஹிணி புரிந்து கொள்கிறாள். ரோஹிணி அவர்கிட்ட இருந்து மிட்டாயியா खरीदती है ஸ்வீட்ஸ் பாய் பண்ணுறா. ரோஹிணி உன்சே மிட்டாயியா खरीदती है ரோஹிணி பை ஸ்வீட்ஸ் ஃப்ரம் ஹிம் ரோஹிணி அவரிடமிருந்து இனிப்பு வாங்கிறாள். உஸ்ஸே பாத் கர்த்தே ஹுவே அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ரோஹிணி கோ பத்தா சல்தா ஹே ரோஹிணிக்கு என்ன தெரிய வருது கி தட் इन व्यापारों से இந்த பிஸ்னஸ்ல இருந்து மிட்டாய் வாலே கோ पैसा तो बहुत कम मिलता है அந்த ஸ்வீட் செல்லருக்கு பைசா ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. லேக்கின் ஆனால் சந்தோஷ் बहुत मिलता है சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப கிடைக்கிது. பைசா கம்மியாக கிடைச்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப கிடைக்கிதுன்னு. उससे बात करते हुए रोहिणी को पता चलता है कि इन व्यापारों से मिठाई वाले को पैसा तो बहुत कम मिलता है लेकिन संतोष बहुत मिलता है. While talking to him, Rohini comes to know that the sweet vendor gets very little money from this business but gets a lot of satisfaction. அவரிடம் பேசிக்கொண்டு இருக்கும்போது இனிப்பு விற்பனையாளருக்கு இந்த வியாபாரத்திலிருந்து மிகவும் குறைந்த பணம் மட்டுமே கிடைக்கிறது ஆனால் நிறைய திருப்தி கிடைக்கிறது என்பதை ரோஹிணி அறிந்து கொள்கிறாள். ठीक है आगे रोहिणी के बहुत पूछने पर फर्दर रोहिणी பல முறை கேட்டதுக்கு அப்புறம் மிட்டாய் வாலா अपनी कहानी बताता है மிட்டாய் வாலா தன்னோட கதையை சொல்றாரு. उसके भी परिवार बच्चे आदि थे அவருக்கும் குடும்பம் குழந்தைங்கள்லாம் இருந்ததுன்னு. आगे रोहिणी के बहुत पूछने पर मिठाई वाला अपनी कहानी बताता है उसके भी परिवार बच्चे आदि थे. Further, after Rohini asked repeatedly, the sweet seller tells his story. He too had a family, children, etc. மேலும் ரோஹிணி பலமுறை கேட்ட பிறகு இனிப்பு விற்பனையாளர் தனது கதையை சொல்கிறார். அவருக்கும் ஒரு குடும்பம் குழந்தைகள் போன்றவர்கள் இருந்தன. वह बहुत संपन्न भी था. He was also very rich. அவரும் மிகவும் பணக்காரராக இருந்தார். लेकिन ஆனால் क्रूर काल चक्रना क्रूवल साइकिल ऑफ टाइम सबको इधर उधर कर दिया எல்லாத்தையும் அப்படி ஸ்கேட்டர்ட் ஆக்கிடுச்சு. लेकिन क्रूर काल चक्र ने सबको इधर उधर कर दिया but the cruel cycle of time has scattered everyone. ஆனால் காலத்தின் கொடுமையான சுழற்சி அனைவரையும் சிதறடித்து விட்டது. ஆப் இப்போ மிட்டாய் வாலா உன்கி खोज में அவங்கள தேடி இதர் உதர் फिरता है இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கிறாரு. अब मिठाई वाला उनकी खोज में इधर उधर फिरता है. Now the sweet seller roams here and there in search of them. இப்போது இனிப்பு விற்பனையாளர் அவர்களை தேடி இங்கும் அங்கும் அலைகிறார். वह அவரு यहाँ के बच्चों में இங்கு உள்ள குழந்தைகள்கிட்ட अपने बच्चों को देखने का प्रयास करता है தன்னோட குழந்தைகளை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. वह यहाँ के बच्चों में अपने बच्चों को देखने का प्रयास करता है. He tries to see his children in the
children here. இங்கு உள்ள குழந்தைகளில் தனது குழந்தைகளை பார்க்க முயற்சிக்கிறார். ये सारी बातें இந்த எல்லா விஷயங்களும் कहते हुए சொல்லிட்டே मिठाई वाले की आँखों से அவர் கண்கள்ல இருந்து ஆசு நிக்கல் ஆத்தே हैं. கண்ணீர் அப்படி வடியுது, நம்மளுக்கே அழுக வருது, அப்படி தானே? ஐயோ பாவம். ये सारी बातें कहते हुए मिठाई वाले की आँखों से आंसू निकल आते हैं. While saying all this, tears come out of the eyes of the sweet seller. இதையெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கும்போதே இனிப்பு விற்பனையாளரின் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. ரொம்ப டச்சிங்காக இருக்குதே இந்த சென்டென்ஸ். इस बीच में இதுக்கு இடையில இந்த மீன் டைம் ரோஹிணி के बच्चे आ जाते हैं. ரோஹிணியோட குழந்தைங்க வந்துடுறாங்க. इस बीच में रोहिणी के बच्चे आ जाते हैं. In the meantime ரோஹிணி's children come. இதற்கு இடையில் ரோஹிணியின் குழந்தைகள் வருகிறார்கள். मिठाई वाला बच्चों को मिठाई देता है. The sweet seller gives sweets to the children. இனிப்பு விற்பனையாளர் குழந்தைகளுக்கு இனிப்புகளை கொடுக்கிறார். மிட்டாய் கேலியே पैसे लिए बिना அந்த ஸ்வீட்ஸ் கொடுத்ததுக்காக பைசா வாங்காமையே वह जाने लगता है அவர் போயிடுறாரு. मिठाई के लिए पैसे लिए बिना ही वह जाने लगता है. He starts leaving without taking money for the sweets. இனிப்புகளுக்கு பணம் வாங்காமல் அவர் வெளியேற தொடங்குகிறார். उसकी आवाज़ बच्चों को बहलाने वाला मिठाई वाला बहुत दूर तक गूंजती रही. அவரோட அந்த வாய்ஸ் குழந்தைங்களை மகிழ்விப்பவர் இனிப்பு விற்பனையாளர்னு அந்த சவுண்டு ரொம்ப தூரமாக அப்படியே எக்கோ அடிச்சுட்டே இருந்தது. உஸ்கி ஆவாஜ் बच्चों को बहलाने वाला मिठाई वाला बहुत दूर तक गूंजती रही. His voice, the one who entertains the children, the sweet seller, kept echoing far away. குழந்தைகளை மகிழ்விப்பவர் இனிப்பு விற்பனையாளர் என்று அவரது குரல் வெகு தொலைவில் எதிரொலித்தே கொண்டு இருந்தது. உஃப், கிளைமேக்ஸ் ரொம்பவே இமோஷ்னலாக இருக்குதே. நம்ம மிட்டாய் வாலாவே மாறி அவரோட ஃபீலிங்ஸ்லாம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தானே? வெல், சாராம்ஷ் படிக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. வீடியோவில் ரிப்பிட்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். டீக்கே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த பிக்சரை பார்த்தாலே நமக்கு ஹோல் கதை புரிஞ்சிடும். இந்த பிக்சரை பாருங்கள். நம்ம கதையோட ஹீரோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாய்ஸ் விற்கிறாரு, ஹேனா. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளூட், தட் இஸ் புல்லாங்குழல் விற்கிறாரு. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச மிட்டாய், தட் இஸ் ஸ்வீட்ஸ் விற்கிறாரு, ஹேனா. இதிலேருந்து என்ன தெரியுது? அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மற்ற குழந்தைங்கிட்ட அவர் மிஸ் பண்ண தன்னோட குழந்தைங்கள தேடிக்கிட்டே இருக்கிறாரு, ஹேனா. ठीक है, समझा आप लोगों को? वाह, क्या बात है. பகவதி பிரசாத் வாஜ்பாய் ஜி, உங்களோட மிட்டாய் வாலா கஹானி ரொம்பவே இமோஷ்னலாக அண்ட் டச்சிங்காக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஜி. நம்ம பாஷையில் சொல்லணும்னா வேற 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 லெவல். अच्छा, फिर मिलते हैं. बाय टू ऑल माय कुटी कुटी लवली चलम्स. टेक केयर.